இந்தியாவை புவியியல் ரீதியாக உடைக்க பல முயற்சிகள் நடந்ததாகவும் ஆனால் எந்த சக்தியாலும் இந்தியாவை அழிக்க முடியவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குர்ஜார் இன மக்கள் வழிபடும் தேவ நாராயணனின் 1111வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக ராஜஸ்தான் மாநிலம் மாலசேரி டாங்கரி கிராமத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள கோவிலில் வழிபாடு நடத்தினார். அதன் பின்னர் பில்வாராவில் நடைபெற்ற தேவ நாராயணனின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் குர்ஜார் சமூக மக்கள் தாமரை மலருடன் இணைந்தவர்கள் என குறிப்பிட்டார். குர்ஜார் மக்கள் வழிபடும் தேவ நாராயணன் தாமரை மலர் மீது தோன்றியதாக குறிப்பிட்ட மோடி பாஜகவினர் பிறப்பிலிருந்தே தாமரையுடன் ஐக்கியமானவர்கள் என்று கூறினார். பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான நமது நாகரீகம் மற்றும் கலாச்சாரம் குறித்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமிதம் கொள்வதாக கூறிய பிரதமர் உலகின் பல நாகரீகங்கள் காலப்போக்கில் அழிந்துவிட்டதாகவும் கூறினார். இந்தியாவை புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் உடைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் எந்த சக்தியாலும் இந்தியாவை அழிக்க முடியவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா ஒரு நிலப்பகுதி மட்டுமல்ல என்றும் இது நமது நாகரீகம் கலாச்சாரம் நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் விவசாய காப்பீடு திட்டத்தின் கீழ் 15,000 கோடி ரூபாய்க்கும் மேல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ராஜஸ்தானில் 12% வரை குர்ஜார் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் வாக்கு 40 முதல் 50 சட்டமன்ற தொகுதிகள் வரை வெற்றி வாய்ப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு அவர்களை கவர முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. தேவ நாராயணனின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் ராஜஸ்தான் சென்றிருக்கும் நிலையில் தனது பங்கிற்கு அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் விடுமுறை அறிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய மாணவர் படையின் சிறப்பு கண்கவர் அணிவகுப்பை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். டெல்லி கரியப்பா மைதானத்தில் தேசிய மாணவர் படையின் 75ஆம் ஆண்டு தின விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தேசிய மாணவர் படையின் கண்கவர் அணிவகுப்பில் 19 வெளிநாடுகளை சேர்ந்த 196 வீரர்கள் கலந்து கொண்டனர். Contingents are now followed by the 5 NCC marching contingents that represent unity, discipline, leadership, camaraderie, courage. This is what the NCC cadets symbolize. இதனைத் தொடர்ந்து என்சிசியின் 75ஆம் ஆண்டு தினத்தை ஒட்டி 75 ரூபாய் மதிப்பிலான நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். இந்த விழாவில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தலைப்பில் கலாச்சார நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மத்திய பிரதேசத்தில் விமானப்படை போர் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் விமானி ஒருவர் உயிரிழந்தார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் அவ்வப்போது பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் விமானப்படை தளத்திலிருந்து சுகோய் 3.0 மற்றும் மிராஜ் 2000 என்ற இரு விமானப்படை விமானங்களும் பயிற்சிக்காக புறப்பட்டு சென்றன. இந்த இரு விமானங்களும் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மொரானா என்ற இடத்தில் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் 2 விமானங்களும் தீப்பற்றி தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. நடுவானில் விமானங்கள் மோதியது குறித்து இந்திய விமானப்படை விசாரணை நடைபெற்று வருகிறது. சுகோய் 3.4 விமானத்தில் 2 விமானிகளும் மிராஜ் 2000 விமானத்தில் ஒரு விமானியும் இருந்துள்ளன. சுகோய் 3.4 விமானத்தில் சென்ற 2 விமானிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. மிராஜ் விமானத்தில் சென்ற விமானியின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விபத்துக்குள்ளான விமானத்தின் பாகங்கள் 100 கிலோமீட்டர் தொலைவில் ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்துகள் நேரிட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது.
விபத்து குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மீட்புப் பணிகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மீட்புப் பணியில் உதவுமாறு மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விபத்துக்குள்ளான சுகோய் போர் விமானம் ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது. மிராஜ் 2000 ரக விமானம் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்டது. இந்த இரு விமானங்களும் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களை கொண்டவை என கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் ராகுல் காந்தி ஒற்றுமை நடைபயணத்தில் முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முப்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டிலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிய ராகுல் காந்தியின் நடைபயணம் தற்போது ஜம்மு காஷ்மீரில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதனிடையே காசிகுன் என்ற இடத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக 27ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு நடைபயணம் நிறுத்தப்பட்டது. இத்தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருந்தார். வரும் நாட்களில் கூட்டம் அதிகரிக்கக்கூடும் என்பதாலும் ஸ்ரீநகரில் வரக்கூடிய 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாலும் உரிய பாதுகாப்பு வழங்க அவர் வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவந்திபோராவில் தன்னுடைய நடைப்பயணத்தை ராகுல் காந்தி மீண்டும் தொடங்கினார். செர்சு கிராமத்திலிருந்து புறப்பட்ட நடைப்பயணத்தில் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹ்பூபா முப்தி மற்றும் அவருடைய மகள் இல்திஜா முப்தி பங்கேற்றனர். வழிநெடுங்கிலும் சாலையின் இருபுறமும் நின்ற ஏராளமான தொண்டர்கள் வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த CRPF வீரர்களுக்கு அவர்களின் நினைவிடத்தில் மலர் கொத்துக்களை வைத்து ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார். லெத்போரா என்ற இடத்தை அடைந்த போது நடைபயணத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இணைந்தார். அவரை ஆரத் தழுவி ராகுல் காந்தி, மெஹ்பூபா முப்தி உள்ளிட்டோர் வரவேற்றனர். ராகுல் காந்தியுடன் ஏற்கனவே நடைபயணத்தில் பங்கேற்ற முன்னாள் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா பாரத் ஜோடோ யாத்திரைக்கு காஷ்மீரில் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் ட்விட்டர் பதிவில், வயது வித்தியாசமின்றி அனைத்து பாலினத்தவர்களும் நடைப்பயணத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார். மூக்கு வழியாக செலுத்தப்படக்கூடிய கொரோனா தடுப்பு மருந்து இலவசமாக வழங்க மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 8க்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையாக ஏற்கனவே நாம் அந்த 3 வகையான தடுப்பூசிகளையும் தடுப்பூசிகளையும் இலவசமாக தந்திருக்கிறோம். எனவே இந்த மூக்கு வழியே செல்லும் இந்த வேக்சினையும் இலவசமாகவே அரசு மருத்துவமனைகளில் தருவதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அவரும் அமைச்சரவை கூட்டத்தில் பேசி பிரதமரிடத்தில் கேட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சென்னை KK நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவமனையில் புதிய ஒப்புயர்வு மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு இனி கட்டணமே இல்லாமல் செயற்கை கை கால்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை KK நகரில் அரசு புனர்வாழ்வு மருத்துவமனையில் 28 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய ஒப்புயர்வு மைய கட்டடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இலவச செயற்கை உபகரணங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளையும் வழங்கினார். செயற்கை அவயங்கள் கட்டணமின்றி பெறுவதற்கான அரசாணையையும் முதலமைச்சர் வெளியிட்டார். செயற்கை கால் அவயத்தினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக ஒப்புயர்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நடைபாதை பயிற்சி வசதிகள், எண்முறை பயிற்சி, மின்முறை சிகிச்சை ஆகியவற்றை பார்வையிட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் சிகிச்சை வசதிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்தார்.
நிகழ்ச்சியில் பேசிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் வருமான வரம்பு இல்லாமல் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தலாம் என்று கூறினார். மேலும் கட்டணமே இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உறுப்பு இனி இந்த மையத்தில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புனர்வாழ்வு மருத்துவமனையில் 60 படுக்கைகள் கொண்ட உள்நோயாளிகள் பிரிவுகள் உள்ளன. மேலும் 11,43,00,000 ரூபாய் மதிப்பிலான நவீன மருத்துவ உபகரணங்கள் கிடைக்க உள்ளன. தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களின் சிறுநீர் பை எப்படி இயங்குகிறது என்பது குறித்து ஆராயக்கூடிய யூரோடைனமிக்ஸ் என்னும் பரிசோதனையை இனி இங்கு செய்ய முடியும். 75 லட்சம் ரூபாய் செலவில் டிஜிட்டல் எக்ஸ்ரே இயந்திரம் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. வலி ஏற்படுத்தும் நரம்புகளுக்கு ரேடியோ பிரீக்வன்சி சிகிச்சை வழங்குவதற்கான பிரத்யேக அறுவை அரங்கும் உள்ளது. தசைகளில் செலுத்தக்கூடிய ஊசிகளை மிகவும் துல்லியமாக அல்ட்ராசவுண்ட் இயந்திர உதவியுடன் வழங்கக்கூடிய சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இருதய செயல்பாடு கண்டறிய எக்கோ இயந்திரம் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. பக்கவாதம் வந்தவர்களுக்கு செயலிழந்த கால் அல்லது கைகளை தற்காலிகமாக இயக்க எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர் விரைவில் கிடைக்க உள்ளது. மேலும் எலும்பு முறிவு எனப்படக்கூடிய நோயாளிகளின் விரைவான புனர்வாழ்வுக்காக கண்டினியூவஸ் பாசிவ் மோஷன் என்ற நவீன கருவி அறிமுகப்படுத்தப்படுகிறது.